ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லஞ்ச் ஸ்பெஷல். என்ன செஞ்சீங்கன்னு பார்க்கலாம் லஞ்ச் வாங்க. ஸ்பெஷல். ஆனா வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு தைப்பூசம் தைப்பூசம் வந்ததுனால நான்வெஜ்ஜே ஒரு கிடையாது. 6 நாள் இல்ல, விரதம் இருந்தா நான்வெஜ்ஜே எதுவுமே செய்யல. தைப்பூசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப நான்வெஜ் செஞ்சுக்கிற நீ தான் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நான்வெஜ்ஜே செய்யாம இருக்கிறதுனால அவங்களும் வந்து சாப்பிடவும் இல்லை. ஆமா, அதனால தைப்பூசம் முடிஞ்சு நம்ம வீட்டுல செய்யற நான்வெஜ் நான்வெஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம். ஆமா, நெக்ஸ்ட் இது வந்து ஈரல் தொக்கு. ஐயோ, ஈரல் தொக்கு. ஈரல் தொக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சிக்கன் குழம்பு. ஐயோ, சிக்கன் குழம்பு. ஆமா, சிக்கன் குழம்பு. நெக்ஸ்ட் வந்து ரசம் பாப்பாக்கு. ஆமா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளைமேட் சரியில்லாம இருக்கிறதுனால கோல்டா இருக்குது. அதனால கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்துட்டா கொஞ்சம் பரவாயில்லையா, தொண்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமா காரம் இல்லாம ரசம் வச்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இதான் லஞ்சு. தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா ஒரு லஞ்சு. வாங்க சாப்பிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கறி குழம்பு வந்து சூப்பரா இருக்கும். இது ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து வெளியில ஒண்ணு பண்ணிருக்கா, அதையும் வந்து காமிக்கிறேன் வாங்க. இன்னில இருந்து வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்கலாம் வாங்க. போய் காமி, நீயே காமிச்சிருவோம் அது என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த போர்டுல ஒரு பழமொழி ஒண்ணு எழுதிருக்காரு வந்துட்டா. ஆமா, இது எதுக்குன்னா பாருங்க, எதுக்கு நமக்கு நம்மளே சொல்லிடுற ஒரு அட்வைஸ். அதனால பழமொழி ஒண்ணு எழுதிட்டா காலையிலே வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதிகமா கோவப்பட்டா அது நம்மளுக்கு தானே ஆபத்து. அதனால கோவப்படாம எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணா ஸ்மூத்தா போகும். காலையிலே நம்மளுக்கு வந்து இப்ப காலையிலே எழுந்தோடனே எந்த பாட்டு கேட்கறோமோ ஒரு மதியானம் வரைக்கும் நம்மளுக்கு அதே மைண்ட்ல ஓடும். அதனால காலையிலே எழுந்து நம்ம எதனா இது மாதிரி பண்ணனா அதானே நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல. நீ கோவப்பட மாட்டேன்னு இன்னைக்கு இனிமே கோவப்படாம இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு நானே இது எழுதிக்கிறது. சரி, அந்த விஷயத்த எழுதும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மனப்பாடமா இருக்கும்ல, அதை நம்ம ஃபாலோ பண்றோமா நானு அடுத்து நம்ம வீடியோல பாப்பீங்க. இது வந்து நான் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, எனக்கா தோணுச்சுன்னு நான் பண்ணேன். இது எப்படி இருக்கு நீங்க? நல்லதுதான், ஆனா எழுதத்தோட இல்லாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து நம்ம இன்னும் நல்லதா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய்.